அவர் வந்து ஒரு பூமர் அங்கிள், நான் வந்து ஒரு பூமர் ஆன்ட்டி. அவர் வந்து உடனே அப்பாடா! நம்ம மனைவி நமக்கு சாதகம் பேசிட்டான்னு சரின்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இயற்கையா குழந்தை பெத்துக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அவர் ஒரு பழைய காலத்து மனுஷர். ஆனா பெண்கள் வந்து மாடர்னா இருப்பாங்க. எதையுமே புதுசா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத போய் செஞ்சே தீருவாங்க. ஆனா மனைவி சொல்றத தான் கேட்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ வந்து அந்த குழந்தைய உருவாக்குறாங்க. அந்த குழந்தைய உருவாக்கிட்டு ஃபுல்லா கதை சொல்லல. சும்மா குத்துமதிப்பா சொல்றேன். அதில ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ வந்து குடுக்குறாங்க. இவங்க அதாவது கணவர் வந்து அந்த பாக்ஸ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வந்ததுன்னா, நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி சாரி அப்படி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சாப்பாடு போடணும். அதுக்கு ஒரு பாக்ஸ்ல வச்சு குடுப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க. நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பாக்ஸுக்குள்ள சாப்பாடு இருக்கும். அத எடுத்து அத வச்சுட்ட உடனே அந்த அந்த அது மேல இப்படி வச்ச உடனே, அந்த சாப்பாடு கீழ இருக்கும். இப்படி கீழ இருக்கும். அது அப்படியே வளரும் குழந்தை. சரியா? அப்புறம் குழந்தை அப்படியே போகுது. குழந்தை அதாவது நீங்க Netflix இல்லாதவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கோழி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது. அதுதான் இந்த பாடி ஜெனரேஷனோட கதை. சரியா? இது மனுஷனே முட்டைய கையில தூக்கிக்கிட்டு, இப்படியே எங்க போனாலும் முட்டைய தூக்கிக்கிட்டே அது அந்த பேபி கேரியர் மாட்டியிருப்போம்ல, அதுபோல முட்டைய கேரி பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த பொண்ணும் தூக்கிட்டு போவாங்க, அந்த கணவரும் தூக்கிட்டு போவாரு. அந்த பொண்ணு சொல்லுவாங்க, "நீங்களும் தூக்கிட்டு போலாம்ல" அப்படின்னு. உடனே அவருக்கு வேற வழி இல்ல. படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, மனைவி சொன்னா கேட்டு தான் ஆகணும். யோசித்து பாருங்க. அ கேட்டு தானே ஆகணும், வேற வழி இல்ல. அதனால அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அவரு தூக்கிட்டு போறாரு, வர்றாரு, குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோட அனுபவத்துல நான் அந்த படத்த பார்க்குறப்போ, நான் உண்மையிலேயே அத சப்போர்ட் பண்றேன். ஏன்னா நான் வந்து அ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நம்மளும் ஒரு பிடித்த பெண் இல்லையா? யோசித்து பாருங்க. ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் நம்மளோட கருத்த சொல்லணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு பெண் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, முகம்லாம் ஷைனிங்கா இருக்கும். அந்த ஸ்கின் வந்து அது இயற்கையிலே நம்மளும் அனிமல் விலங்கு மாதிரி தானே. அப்போ இந்த ஸ்கின் எல்லாம் வந்து ஷைனிங்கா இருக்கும். அத கூட நீங்க கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க. அத விடுங்க. அப்புறம் வந்து இப்ப நான் கைய பிடிச்சு காமிக்கிறேன். இப்படி பிடிச்சுக்கோங்க. இந்த இந்த இடத்துல ஆண்கள் ஓகே. பெண்களுக்கு நான் சொல்லல. இப்படி டைட்டா பிடிச்சு இழுங்க. அப்போ இழுக்கிறப்ப வலிக்குதா? அந்த மாதிரி ஒரு வலி அடி வயித்துல இருக்கும். அந்த குழந்தை தங்கி வளர்ற இடத்துல ஒரு வலிக்கும். அப்பதான் வலிக்குமான்னு கேட்டா, அப்புறம் கொஞ்ச நாள்ல பழகிடும். அந்த வலி பழகி அப்படியே அந்த வலிய விட பெருசா வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வலி இன்க்ரீஸ் ஆகும். அ ஆரம்பத்துல வந்து ஒரு பெண் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னா, அடிக்கடி அ யூரின் போவாங்க. ஒண்ணுக்கு போவாங்க. இதே அடிக்கடி ஒண்ணுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஆண், அவருக்கு வந்து சுகர்ன்னு அர்த்தம்.